இல்லை நான் சொல்கிறேன். நான் ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி வந்து எந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாலுமே வந்து ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. இது வந்து பெரிய கூட்டம் 10,000 பேருக்கு மேற்கு வர்றாங்கன்னு சொன்னோம்னா ஆர்கனைசர்ஸே வந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே 2 ஆம்புலன்ஸ் அவர் வண்டி பின்னாடியே வந்திருக்கு. அது இல்லாமல் 5 ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தம் வந்து 7 ஆம்புலன்சஸ் வந்து கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஹெல்த் செக்ரட்டரி சொன்ன மாதிரி 6 வந்து 108 ஆம்புலன்ஸ் நியர்பை வச்சுருக்கோம். கரூர் சின்ன ஊர் தான். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு 6 ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம். ஸோ இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கேல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராவாக மொபிலைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க அவங்க மக்கள் கீழே விழுகுறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஃபோன் ஒர்க் பண்ணலன்னா வயர்லெஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வயர்லெஸில் இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் 108க்கு ஃபோன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் வந்து அங்கே பக்கத்துலேயே இருந்தாலும் தட்ஸ் த ஃபஸ்ட் திங் டு கம் இன். அதை நீங்கள் விஷுவல்ஸில் பார்க்கலாம். ஸ்டாப். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ். இது அவங்க மூலமாக ஏற்பாடு பண்ணப்பட்ட முதல்ல ஆம்புலன்ஸ். நெக்ஸ்ட் கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸே உங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். அந்த வழி விட்டுருக்கு அப்படியே.